அண்மை செய்தி. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சுட்டு பிடிக்கப்பட்ட மூவரிடம் நீதிபதி விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். தற்போது சுட்டு பிடிக்கப்பட்ட மூவரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது? விரிவான விவரங்கள். அர்ஜுனி வணக்கம். அதாவது கடந்த 2ஆம் தேதி கோவை விமான நிலையம் தென்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் அதற்கு அடுத்த நாளே, அதாவது 3ஆம் தேதி இரவு கைது சுட்டு பிடித்தனர். குறிப்பாக துடியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வைத்து விளக்கிணறு என்ற பகுதி, அந்த பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். இந்த சுட்டு பிடித்த அந்த 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சைக்காக அவர்களை அனுமதித்து அவர்கள் காலில் இருந்த குண்டு என்பது அகற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் நேற்றைய தினம் MS2 வார்டுக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இந்த மாற்றப்பட்ட அந்த 3 பேரும் இன்று காலை அவர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். அந்த நேரில் விசாரணை நடத்திய நிலையில தற்போது கோவை JM2 நீதிமன்ற நீதிபதி அவர்களிடம் விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகிறார். அந்த விசாரணையானது கடந்த 20 நிமிடங்களாக விசாரணையானது 3 பேரும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில வழக்கமாக நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களை நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் என்பது வழங்கப்படும். ஆனால் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய உடல்நிலை இல்லை என்பதால் அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே நீதிபதி தற்போது நேரில் வந்து அவர்களை பார்வையிட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு எவ்வளவு நாள் நீதிமன்ற காவல் என்பதை நீதிபதி காவல்துறையினரிடம் தெரிவித்தார். நீதிபதி காவல் எத்தனை நாட்கள் அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அந்த நீதிமன்ற காவலை தொடர்ந்து அவர்கள் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவார்கள். அவர்கள் உடல்நிலை தேடிய பிறகு கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. தற்போது விசாரணையானது நீதிபதி அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார். நீதிபதியுடன் காவல்துறை அதிகாரிகளும் உடனே இருக்கிறார்கள். குறிப்பாக கீழமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதே போன்று அந்த இடத்தில் யாரெல்லாம் அந்த என்கவுண்டர், அதாவது அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்களோ அந்த காவல் அதிகாரிகள் தற்போது நீதிபதி முன்பாக ஆஜராகி இருக்கிறார்கள். காவல்துறையினரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று அந்த குற்றவாளிகள் 3 பேரிடம் விசாரணை செய்து வருகிறார். அடுத்த ஒரு 5-10 நிமிடங்களுக்குள் எத்தனை நாள் காவல் என்பது தெரிந்துவிடும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.